கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டது. பழைய ஏற்பாட்டு பக்தர்களை மையமாக கொண்டது அல்ல. பரிகாரங்களையும் விடுதலையையும் கிறிஸ்துவில் மட்டுமே தேடும்படியாக நம்மை நாம் பழக்கிக் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டங்களை தாங்குவது ஒரு சோதனை மட்டுமல்ல, ஒரு ஆசீர்வாதமும் ஆகும். இத்தகைய சோதனைகள் கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் உண்மையான விசுவாசத்தை அடையாளப்படுத்துகின்றோம். நாம் அவருடன் உண்மையிலேயே இணைந்திருப்பதால் நம்முடைய துன்பங்கள் எழுகின்றன என்பதை குறிக்கிறது. உலகம் பெரும்பாலும் இயேசுவை பற்றி தவறாக பேசுவது ஒரு துரதிருஷ்டவசமான உண்மை என்றாலும், அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ற முறையில் அவரை கனப்படுத்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் பொறுப்பையும் சவால்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சவாலிலும் ஒவ்வொரு நிந்தையிலும் அவர் எப்பொழுதும் உயர்ந்தவராகவும் மதிக்கப்பட வேண்டியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூற வேண்டும். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது என்று பேதுரு மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார். தவறான செயலின் விளைவாக ஏற்படும் துன்பம் தகுதியானது மற்றும் இயேசுவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அனுபவிக்கும் அத்தனை துன்பங்களாலும் பாதிக்கப்படுவது இல்லை என்பதை அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு உணர்த்துகிறார். பேதுரு துன்பத்தின் கருத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை வலியுறுத்துகிறார். தற்சமயம் தேவன் துன்பத்தை கிறிஸ்தவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் வழிமுறையாக பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த தீர்ப்பு தண்டனைக்குரிய நோக்கத்திற்கு பதிலாக சுத்திகரிப்புக்கு உதவுகிறது. 1 பேதுரு 4:12 குறிப்பிட்டுள்ளபடி நாம் தற்போது அக்கினி சோதனையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். விசுவாசிகளுக்கு இந்த சோதனை ஒரு சுத்திகரிப்பு நெருப்பாக செயல்படுகிறது. அதே சமயம் தெய்வ பக்தி அற்றவர்களுக்கு அவர்களின் நெருப்பு எதிர்காலத்தில் அவர்களுக்கு காத்திருக்கிறது மற்றும் தண்டனையாக இருக்கும். எவ்வாறாயினும் கிறிஸ்தவ துன்பத்தின் பின்னணியில் சுத்திகரிப்பு மற்றும் தண்டனைக்கு இடையில் வேறுபாடு காண்பது முக்கியமானது. நம்முடைய சோதனைகளில் தேவனிடமிருந்து எந்த கோபமும் பழிவாங்கலும் இல்லை, சுத்திகரிப்பு மட்டுமே. விசுவாசிகளுக்கான தண்டனையின் கருத்து சிலுவையில் தீர்க்கமாக உரையாற்றப்பட்டது. அங்கு நாம் எதிர்கொண்ட அனைத்து விளைவுகளையும் பழிவாங்கலையும் இயேசு தாங்கினார்.
இந்த இறுதி காலங்களில் நாம் செல்லும் பொழுது தேவனிடம் உறுதியான அர்ப்பணிப்பு இன்றியமையாதது. அது பெரும் துன்பங்களுக்கு மத்தியிலும் அசையாது. இந்த உணர்வு மத்தேயு 16:24 இயேசுவின் வார்த்தைகளை எதிரொலிக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்ற விரும்பும் எவரும் தங்கள் சிலுவையை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவிக்கிறார். ஒருவரின் சிலுவையை தாங்குவது ஒரு ஆழமான, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை குறிக்கிறது. திரும்பிச் செல்லாமல் முன்னேறும் ஒரு பயணத்தை குறிக்கிறது. ஒரே மனதுடன் உங்களை ஆயுதபாணியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்படும்போது அது மன உறுதிக்கான அழைப்பு. பல சமயங்களில் நாம் தியாகங்களை செய்ய தயாராக இல்லாததால் பாவத்திற்கு எதிரான நமது போர் தடுமாறுகிறது. வெற்றியை நாம் நம்புகிறோம், ஆனால் அது சிரமமின்றி அடையப்பட்டால் மட்டுமே. பாவத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் தனிப்பட்ட தியாகங்களை செய்ய தயார் என்பதை வலியுறுத்தும் வகையில் இயேசு, உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று கூறுகிறார். மேலும் மாம்சத்தில் துன்பப்பட்டவன் பாவத்திலிருந்து விலகிவிட்டான் என்ற சொற்றொடர் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலை தாங்கும் மாற்றும் சக்தியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இத்தகைய ஆழமான அனுபவங்கள் பொதுவாக ஒருவரின் முன்னோக்கை மாற்றி அமைத்து பாவம் மற்றும் உலக ஆசைகளில் இருந்து அவர்களை திசை திருப்பும். இத்தகைய சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் மாம்ச சோதனைகளின் விரைவான கவர்ச்சியை காட்டிலும் ஆன்மீக ஒருமைப்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்க முன்னேறுகிறார்கள். சோதனையை கண்டு சோர்ந்து விடாமல் சோதனையை சாதனையாக்க வல்ல தேவனின் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.